ஆனா அன்புமணி ஆட்சியில் பங்குன்னு சொன்னா அதிமுக கூட்டணியில் ஆட்சியில் எப்படி பங்கு கொடுப்பாங்க? அமித்ஷாவுக்கே பங்கு கொடுக்கல, அன்புமணிக்கு எப்படி பங்கு கொடுப்பாங்க? திராவிட கட்சி எதுவுமே கொடுக்காது. அந்த நிபந்தனையை நீங்க வைக்கவும் முடியாதுங்க. ஏன்னா கூட்டணி ஒப்பந்தம் போடும்போது இத்தனை சீட்டுன்னு தானே போட முடியும். ஆட்சியில் பங்குன்னு ஒரு கூட்டணி ஒப்பந்தம் எந்த காலத்திலே போட முடிஞ்சிருக்கா? சீட்டு ஒதுக்கீடு பண்ணும்போது அதிமுக குறைஞ்சதா 141ங்க, 140ன்னு வச்சுங்க. சில கூட்டணி கட்சிகள் கூட இருக்கும், ரிட்டையில நின்று இருப்பாங்க. 140னா 120 எப்படி ஜெயிக்க முடியும்? இந்த வாட்டி கூட்டணி ஆட்சி தான் வரும் போல தெரியுது. இது அந்த காலத்துல பத்திரிகையாளர்கள் எண்ணம். 2001 1980 திமுக 117. அப்பவும் 117 தனி மெஜாரிட்டி வராது, கூட்டணி ஆட்சி தான் வரும் என்பது பத்திரிகையாளர் எண்ணம். அதாவது நீங்க சீட்டை வச்சுதான் அதை யூகிக்க முடியும். இப்போ அதிமுக 110 சீட்ல தான் நிக்குதுன்னு வைங்க. எல்லா சீட்டையும் கூட்டணி கட்சிகளுக்கு மீதி எல்லாம் பகிர்ந்து கொடுத்துறாங்க. பெரிய மெகா கூட்டணின்னா அப்ப விஜயே அந்த கூட்டணிக்கு வர்றாரு, அவருக்கு ஒரு 80 சீட்டு கொடுக்கணும், இப்படியான கம்பல்சன் வந்துரும்ல. அப்ப 100 சீட்ல தான் அதிமுக நிக்குன்னா கூட்டணி ஆட்சின்னு சொல்லிடலாம். அதிமுக 150 சீட்ல 160 சீட்ல நின்னா கூட்டணி ஆட்சின்னு எப்படி நீங்க தேர்தலுக்கு முன்பு எப்படி அந்த முடிவு செய்ய முடியும்? தேர்தலுக்கு பின்பு செய்ய வேண்டிய முடிவு இல்ல அது. அப்ப பாமக வைக்கிற கோரிக்கையில, அன்புமணி வைக்கிற கோரிக்கையில அர்த்தமே இல்லையே. அப்ப கூட்டணி போக மாட்டாங்கன்னு தான் அர்த்தம்.